ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தனது வாழ்நாளின் வறுமையின் உச்சத்தையும் புகழின் உச்சத்தையும் பார்த்தவர்தான் நடிகர் எம்ஜிஆர். சிறு வயது முதலே இவரின் வீட்டில் ஒருமை தாண்டமாடியது என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கையில் வசித்து வந்தபோது நீதிபதியாக இருந்த அவரின் அப்பா மரணமடைந்துவிட வாழ்க்கையை மாறிப்போனதாம். மகன்கள் எம்ஜிஆர் மற்றும் சக்கரபாணியை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்த சத்தி அம்மாள் கும்பகோணத்தில் தங்கி உறவினர் ஒருவர் வீட்டில் வீட்டு வேலை செய்து வந்தார்களாம். எம்ஜிஆர் 3ஆம் வகுப்பு வரை அங்கு ஒரு பள்ளியில் படித்து வந்தாராம். அதன்பின் குடும்ப வறுமை காரணமாக நாடகத்திற்கு நடிக்கப் போய்விட்டாராம். அவருடன் அவரின் அண்ணன் சக்கரபாணியும் நாடகத்தில் சேர்ந்தாராம். எம்ஜிஆர் மற்றும் சக்கரபாணியின் வருமானத்தில் அவர்களின் குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுமையிலிருந்து மீண்டு வந்ததாம். 30 வருடங்கள் நாடகத்தில் நடித்து அந்த எம்ஜிஆர் தனது 37வது வயதில் சினிமாவில் நுழைந்தாராம். 10 வருடங்கள் சின்ன சின்ன வேடங்கள் நடித்த பின்னர் ராஜகுமாரி படம் மூலம் கதாநாயகனாக மாறினாராம். சினிமாவில் நடிக்க துவங்கிய போதே அம்மாவை அழைத்து கொண்டு சென்னைக்கு குடி வந்தாராம் எம்ஜிஆர். சினிமாவில் பல படங்களில் நடித்து தமிழ் சினிமாவில் முக்கிய ஆளுமையாக மாறினாராம். திரையுலகில் சக்கரபாணியை பெரியவர் எனவும் எம்ஜிஆரை சின்னவர் எனவும் அழைத்தார்களாம். ஒரு கட்டத்தில் அரசியலில் நுழைந்த எம்ஜிஆர் தேர்தலில் போட்டியிட்டு நாட்டின் முதலமைச்சராகவும் மாறினாராம். கும்பகோணத்தில் இருந்து சென்னைக்கு சென்ற பின் தனது சொந்த ஊர் பக்கம் போகவில்லையாம் எம்ஜிஆர். ஒரு முறை முதல்வரான பின் கும்பகோணத்தில் நடந்த கோவில் மகாமகன் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றிருந்தாராம். சிறு வயதில் வாழ்ந்த ஊர் என்பதால் ஆவலுடன் அங்கே போன எம்ஜிஆர் ஒரு தொழிலதிபரின் வீட்டில் தங்கியிருந்தாராம். எம்ஜிஆர் சிறுவனாக இருந்தபோது அந்த வீட்டில்தான் எம்ஜிஆரின் தாய் வேலை செய்தார்களாம். இரவு நேரத்தில் மகாமக குளத்தில் குளித்துவிட்டு தான் 3வது வரை படித்த ஆணையடி பள்ளிக்கு சென்றாராம். ஒரு 15 நிமிடம் நடந்து சென்ற பின் அதன் பள்ளியை அடைந்தாராம். அப்போது அந்த பள்ளி சரியான மேற்கூரை கூட இல்லாமல் சேதமடைந்திருந்ததாம். இதை பார்த்து கலங்கி போன எம்ஜிஆர் அடுத்த நாள் சென்னை வந்த பின் அந்த பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து அங்கு கட்டிடம் கட்ட உத்தரவு பிறப்பித்தாராம். தன்னால் படிப்பை தொடர முடியவில்லையே என்கின்ற அவரின் இயக்கம் அங்கு மற்ற குழந்தைகள் படிக்க புது கட்டிடம் கட்டி கொடுத்த பின் கொஞ்சம் சாந்தமடைந்தாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.